ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் வந்து சொல்லி கெடுக்கிறாங்க. உதயகுமார் கெடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அங்கே ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலையின் ஜெயக்குமார், அவர் சென்னையில் வந்து அங்கேருந்து ஓபிஎஸ்ஸை கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கேருந்து வருது? கொசுவில் தான் இருந்து வருது. டெங்கு எங்கேருந்து வருது? கொசுலேருந்து வருது. ஓபிஎஸ்ஸிட்டு இருக்க சில கொசு கடிக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டார் அவர். இப்போ நாங்களாம் இல்லாத தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கார் அவர். அது தவறு. அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள். ஆனால் அங்கே பாருங்கள், மேடையில் அம்மாவை வேணாமா, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு 2 படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்கே ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர் அந்த ஈரோடு பக்கத்தில், ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்கே போனவர் அம்மா படம் இல்லாமலே உள்ளே போகிறார். உதயகுமார் நியாயமானு கேட்குறேன். குலசுவாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பார்க்குறேன்றார் இவர். அப்படிப்பட்டவர் அந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறார். இதெல்லாம் தெரியலையா? ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம். இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். முடிச்சிருவாங்க அவங்க. இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க. இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன், 3வது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி. 3வது இடத்துக்கு வந்தாச்சு, 2வது இடம் இல்லை நமக்கு. அந்த நிலைமைக்கு போச்சு. மாவீரன்கள் நீங்களா? நீங்கள் செல்லூர் ராஜன் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். தெருவா போய் கேட்டோம், வேர்வையில் போய் வேர்வை சிந்தி கேட்டோம், இந்த தலைமையை யாரும் ஏற்றுக்கலைன்னு ஒத்துக்கிட்டார். இது நடந்தது. இப்போ செங்கோட்டையன் என்ன தகராறு போய்கிட்டு இருக்கு. ஸோ இது நடக்குது. ஆகவே இப்படியே போனால் உதயகுமார், நான் சொல்லுகிறேன், 26 சீட்டு வராது உனக்கு. நான் இந்த மதுரையிலேருந்து சொல்கிறேன், உனக்கு சேர்த்து டெபாசிட் போகும், வேறு வழியே கிடையாது.